அல்லேலூயா. இந்த மூன்றாவது பாகத்தையும் இந்த சாயந்திர ஆராதனையிலே கர்த்தர் தியானிக்கும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் கண்கள் திறக்கப்படுதலில் ஒரு விசுவாசி எப்படி ஊழியனாய் மாறுகிறான் என்பதில் இருக்கிறது. என்ன இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரமும் 9வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகையிலும் நீங்கள் பார்க்கிற பொழுது 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவை கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். பிரியமான தேவனுடைய ஜனமே, இது எதற்கு ஏசாயா என்று சொல்லுகிறேன் என்பதை பிறகு நான் சொல்லுகிறேன். இப்படி சாதாரண மனுஷர்கள் எப்படி தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும்? அதற்கும் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நீ பார்வை அடையும்படிக்கு. ஏன் அது வரைக்கும் என்ன குருடனா இருந்தானா என்றால் ஒரு அளவிற்கு அது உண்மைத்தான். அந்த தமஸ்கு பட்டணத்திலே அவன் தள்ளப்படுகிறான். தமஸ்கு பயணப்படுகிற பொழுது அந்த வனாந்தரமான ஒரு இடத்திலே அவன் தள்ளப்படுகிறான். மத்தியான வேளையிலே ஒரு வெளிச்சம் அவனை சந்திக்கிறது. அப்போ அவன் கீழே விழுந்து விடுகிறான். அவன் கண்களிலே மீன் செதில்கள் போல் சில செதில்கள் வந்து விடுகிறது. அவன் கண் பார்வை இழந்தவனாய் போய் விடுகிறான். நல்ல அறிவாளியான மனுஷன், ஞானம் நிறைந்த மனுஷன், எல்லாம் சட்ட ரீதியாகவே சந்திக்கிற மனுஷன், நல்ல ஒரு யெகோவா தேவனுக்கு உண்மையான ஒரு பக்தனாய் காணப்பட்டான். அவனுடைய பார்வையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த இயேசு கிறிஸ்து ஒரு அந்நிய தெய்வமாக அவன் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அவன் மனதில். இது நம்முடைய மார்க்கத்துக்கு விரோதமானது. கர்த்தருக்கு பொல்லாப்பான தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து. மேசியா அல்லது குமாரன் என்ற அறிவற்றவனாக இருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவனுக்கு பிதாவாகிய தேவன் மீது ஒரு பக்தி வைராக்கியத்தில் என்ன செய்கிறார்? அது அந்நிய தெய்வம் ஒன்று உள்ளே வந்திருக்கிறது. அது வெகு வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. இது பிதாவாகிய தேவனுக்கு பொல்லாப்பாக இருக்கிறது. எலியாவை போல பாகால் தீர்க்கதரிசிகளை அந்த மனுஷனை எப்படி வெட்டி வீழ்த்தினானோ அதே போல் இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? நேரே போய் அவர்களை கண்டந்துண்டமாக வெட்டி அவர்களுடைய சிறுமைப்படுத்துகிறதுக்கும் துன்பப்படுத்துகிறதுக்கும் சபையும் சின்ன பிள்ளைகளையும் ஸ்திரீகளையும் இதுக்கு ஆசிரியர் நிருபங்களை பெற்றுக்கொண்டு வந்த மனுஷன் இவனை கர்த்தர் சந்திக்கிற பொழுது இவன் பார்வை போய்விடுகிறது. அதன் பிறகு 3 நாட்கள் 3 இரவுகள் இவன் பார்வையற்றவனாக உபவாசித்து உண்ணாமலும் புசியாமலும் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபித்து கொண்டிருக்கான். பார்வை அடைய வேண்டும் என்பதல்ல, இவனுக்கு அந்த கிளியிலிருந்து வெளியே வரல. தட் வாஸ் ஷாக் ஃபார் ஹிம். அதிர்ச்சி. அது திடீர்னு ஒரு வெளிச்சம் வருகிறது, நம்மை மூடுகிறது, கண் பார்வை போய்விடுகிறது. ஆனால் நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்ற சத்தமும் கேட்கப்படுகிறது. எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? யோசித்து பாருங்க. இயேசுவை குறித்ததான தவறான அபிப்பிராயம் கொண்ட மனுஷனாக இருக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவ தரிசனம் ஒரு பெரிய திடுக்கிடும் தகவலாக இருக்கிறது.